بدأنا بسم الله وبالصلاة الله على رسول الله وآله الأبرار. Begin with Bismillah and with Salat. Alhamdulillah wahid al-qahhar. Assalatu wassalamu ala rasulihil muhtar wa ala alihi at-tahar wa ashabil ahyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil alim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna ad-dina indallahil islam. மணக்க மணக்க மாமரை மணக்க, ஜொலிக்க ஜொலிக்க மா நபி ஒளி ஜொலிக்க, சிறக்க சிறக்க மாமன்றம் சிறக்க, இனிக்க இனிக்கவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும்பாயால் இஸ்லாம் என்கின்ற இறைவனின் ஜொலி அணைத்து விடவும், முஸ்லீம்களை அழித்து விடவும் மத்திய அரசு முழு உலகமும் களமிறங்கி இருக்கும் இப்பேரில் இவர்கள்தான் முஸ்லீம்கள் என்ற தலைப்பு எழுச்சி மிக்க தலைப்பு. ஒட்டுமொத்த உலகத்தில் உலக மக்கள் கண்ணியம் இஸ்லாத்தில் முஸ்லீமா வாழ்வது மட்டுமே உண்டு. இஸ்லாத்தை தவிர்த்து வேற ஒன்றிலும் கண்ணியம் என்பதே இல்லை. நான் சொல்லவில்லை. ஒமன் யாவதை ஹைரத் இஸ்லாம் இதன் பலன் பிக்கி வளர்ந்திருப்போ. கண்ணியமான இறைவனின் மார்க்கமான வெற்றி மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிமையானவர்களே, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்து நபிகளார் 40ஆம் வயதில் இந்து வரை 14ஆம் நூற்றாண்டுகளாய் 100 பிரச்சனைகளும் சங்கட்டங்களையும் முஸ்லீம்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் முதல் இந்திய பிரதமர் வரை முஸ்லீம்களுக்கு பல சங்கட்டங்கள் தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? முஸ்லீம்கள் எதிர்ப்பில் வளர்கிறவர்கள். பத்ர்களத்தோடு படுத்து விழுவார்கள் நினைத்தார்கள். முஸ்லீம்கள் பழகி பெருகினார்கள். திரிண்டவர் இடப்போடு துரத்தி உள்ளாமல் இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தை தேடி தேடி படித்து இஸ்லாத்தில் இருந்தார்கள். முத்தலாக்கை வைத்து முடித்து விடலாம் நினைத்தார்கள். அல்லாஹ் மூளை முடுக்கெல்லாம் பரவிட்டான். இதோ என்ஆர்ஐ வைத்து நொறுக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் இந்தியாவை கொதிக்க வைத்துள்ளான். இனிமையானவர்களே, இந்த காரியம் செய்பவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று கூட சொல்லலாம். இக்கட்டானை சொல்லி முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 3. 1. இஸ்லாத்தை ஷரீஅத்தை நாம் விளங்குதல். குல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் மொழியை சொல்லி குர்ஆன் சொல்லவில்லை. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். கலிமாவை விளங்க சொல்கிறது அல் குர்ஆன். அஃபல தபரூனல் குர்ஆன் அஃபல தஅகிலூன் என குர்ஆனை இஸ்லாத்தை விளங்க வேண்டாமா, தெரிய வேண்டாமா என குர்ஆன் கேள்வி எழுப்புகிறது. சிறுநீர் கழிப்பது முதல் சொத்து பிரிவினரையும் அத்தனை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்க எத்தனை பேர் தெரிந்திருக்கிறோம், எத்தனை பேர் வேண்டியிருக்கிறோம். தலாக்கை பற்றியும் முத்தலாக்கை பற்றியும் நாம் விளங்கிக் கொள்ளாதது விளைவுதானே. மூடர்கள் எல்லாம் முத்தலாக்கை பற்றி பேசிக் கொண்டிருப்பது நாமே விளங்காவிட்டால் நாம் எப்படி பிறருக்கும் விளக்க முடியும், இஸ்லாத்தை வளர்க்க முடியும்? 2. இஸ்லாத்தை அதாவது ஷரீஅத்தை நாம் நடைமுறைப்படுத்துதல். இஸ்லாத்தை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை நான் வாழ்வில் எல்லா நிலையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். காலத்தில் அஹ்ராபு அமன்னா, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாதவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன பொழுது குல்லம் தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, பெயரளவில் முஸ்லிமாக இருக்கிறீர்கள் என வன்மையாக